Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜ்வு கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கைஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் டைனோஸ் தான் கைஸ் பிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ பேசிக் டைனோஸ்னா இந்த மோட பொறுத்த வரைக்கும் ஃபீனிக்ஸ் டைனோஸ் தான் பார்த்தீங்கன்னா பேசிக் டைனோஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியான டைனோஸ், 3 இல்லை 4 கேட்டகரி டைனோஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டங்பீட்டில் இருக்கு, அப்புறம் இக்லோடான் இருக்கு, அப்புறம் ஓவிராப்டர், அப்புறம் ஹேங்கி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டங்பீட்டில் வந்து லாஸ்ட் வீடியோவில் பிடிச்சிருப்போம். ஸோ அதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து செடி வேகமாக வளர வைக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைனோஸ்க்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பேசிக் டைனோஸை நம்ம வந்து பிடிக்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ மெயினாக இந்த மோடை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ அதனால ஃபார்மிங் பண்ற டைனோஸையும் நம்ம வந்து பிடிக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார்மிங்னா அதுக்கு வந்து அந்த ஃபெர்டிலைசர்லாம் ரெடி பண்ணுவோம்ல. ஸோ நார்மல் டங் பீட்டில், அப்புறம் ஃபியோமியா, ஸோ இந்த மாதிரியான டைனோஸை நம்ம வந்து இன்னைக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுன் மோடுன்னு பாருங்க. க்ளோன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு க்ளோன் மோடு போடுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ க்ளோன் மோடு போட்டோம்னு வச்சுங்களேன், ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு கேம் பிளேவே வந்து சொதப்பி விட்டுடும். ஓகேங்களா? ரொம்பவே ஈஸியாகிடும். ஒரே ஒரு பொருள் நம்ம செஞ்சுட்டாலே போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது கைஸ். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி அந்த மோடை நான் எதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இப்படி ஒரு மோடு ஒன்று இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு அது யூஸ் பண்ணுறது விருப்பம் இல்லை கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை அப்படியே டீலில் விட்டுறலாம். அதுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி மோடு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபேக்ட்ரி மோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்கேம் லூட்டு எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துரும். சரிங்களா? நம்ம பண்ண வேண்டியது மாடல் லூட்டு மட்டும் எடுத்தாலே போதும். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்பவே ஈஸியாகிடும். சரிங்களா? ஓகே, இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்ன ப்ரோ நீங்கள் டெத் ஆகிட்டே இருக்கீங்க, இது வந்து சர்வைவல் சீரிஸா இல்லை வந்து டெத் ஆகிற சீரிஸா, அந்த மாதிரி கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஒரு லெவலில் ரீச் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடும் ப்ளே பண்ணும்போது. ஓகேவா? வேற ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஒரு லெவலுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டெத்தே ஆக மாட்டோம். எப்படா நம்மளுக்கு டெத்து வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மோட்ஸுக்கு தான். பட் ஆனால் இந்த மோட்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி டெத் ஆகிட்டே இருக்குமோ, ஸோ அதே மாதிரி தான் டெத் ஆகிட்டே இருப்போம். மேபி வேணால் டெத் ரேட் வேணால் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோலே பார்த்தீங்கன்னா என்னோட டெத் ரேட் கம்மி பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா 2 மோடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் கட்டுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் மோடு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் மோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடு இருக்குது பார்த்தீங்களா, அதோட கிளைடரை இதில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் மோடு கிளைடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓபியான கிளைடரு, செம்ம ஃபாஸ்ட்டாக பறக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் தேவைப்பட மாட்டான். இந்த கிளைடரே நம்ம வந்து யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளைடரும் சும்மா தான் தூங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதாவது ஃப்ளையரை புஷ்டோன்னு வச்சுக்கலாம், அதை வச்சு நம்ம பறந்துக்கிட்டு போகலாம். ஓகே, சரி கேஸ், இந்த கிளைடருக்கு மட்டும் கொஞ்சம் நம்மளோட காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி கலர் அடித்து வச்சுருக்கேன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த கம்பிக்கு மட்டும் ரெட் கலர் மாற்ற முடியல என்னால். ஸோ ஓகே, சரி கேஸ். ஸோ இப்போ இக்லோடான் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. நம்ம வேலையாக போயிட்டு இக்லோடானை பிடிக்கணும், அப்புறம் ஃபியோமியாவை பிடிக்கணும், அப்புறமேட்டு ஹேங்கி அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிடிச்சிட்டு வரணுங்க. ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இக்லோடான் இங்கே தான் இருக்குதுன்னு மட்டும்தான் தெரியும். மற்றதெல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம தேடும் போது எங்கேயாச்சும் கிடச்சிச்சுன்னா அப்படியே தட்டி தூக்கிட்டு வந்துடுவோம். ஓகே, எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குதா என் உடம்புல? எதுவும் கிடையாது. சரி, ஓகே, அதெல்லாம் போகும்போது அங்கங்கே கொஞ்சம் பொறுக்கிக்கலாம். இப்போ மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம், மேஜோ பெரிஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடலாம். மேஜோ பெரிஸ் 61 இருக்கா? சரி, போதும். சரி கேஸ், நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இந்த கிளைடர் சும்மா பிச்சுக்குன்னு பறக்கும் பார்த்தீங்களா, சும்மா வேற மாதிரி பறக்குதா? கொஞ்சம் ஹைட்டாக போயிடலாம். ஏன்னா கீழே போனால் எவன் பார்த்தாலும் அடிப்பானுங்க. ஓகே, இந்த ஹைட்டு போதும்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த ஹைட்டும் போதாது, இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போகணும். என்னடா இது, ஹைட்டு போக போக பக்கத்தில் ஏதோ இது பண்ணுறீங்க, அது வானத்தில் ஏதோ ஒன்று புள்ளி மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல அது. சரி, ஓகே, அது என்ன ஒன்றா இருந்துட்டு போகுது. அவ்வளோதாங்க, வந்து சேர்ந்தாச்சு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து சேர்ந்துட்டோம் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த இக்லோடான் இங்கே இருக்குதான்னு தெரில, அது வேற இப்போ நான் பார்க்கணும். இருக்குதா, செத்து போச்சானே தெரில. டூடு இருக்கு, டிலப்போ இருக்கான். பட் ஆனால் இக்லோடான், ஓ மை காட், அந்த இடத்துல இது வந்துட்டு இருக்கு பாருங்க. பேர் என்ன சொல்கிறது, மினியன் ஒன்று வந்துட்டு இருக்கு. இந்த சைடு தான் வந்துச்சுன்னா இந்த இடத்த விட்டு பறந்துடலாம். கிட்ட வருதா? வருது கைஸ். அடாங்க, ரொம்ப கிட்ட வந்துருச்சோ? சரியா காலி பண்ணு. தெரிய போயிடுச்சு. பட் ஆனால் அந்த மினியன் மட்டும் நம்மளை துரத்திட்டு வருது.
ஓகே, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப்பை போட்டுறேன் நான். டெக்லடன் எங்கே இருக்குன்னு தெரியலையே. டிஸ்பான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சச்சோ, அதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். டிஸ்பான் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி போய் கிட்ட போய் பார்த்துட்டு வரேன். ஓகே, இருக்கு கைஸ், இருக்கு கைஸ், இருக்கு. இவனுங்க தான் இப்போ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. இவங்களாம் ஹெல்த் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்களேன். மில்லியன் கணக்கில் ஹெல்த் வச்சுருக்கானுங்க. கொஞ்சம் இப்படி தள்ளி போய் இப்படி நின்றுவோம். ஓ மை காட், ஸ்கெலிட்டான். அநியாயமாக இருக்குது கைஸ் இந்த இடத்துல. அவனுங்க என்னை துரத்திக்கிட்டு வரணும், அதுதான் மெயின். இருங்க, நான் கொஞ்சம் அந்த சைடு கிட்ட போயிட்டு வர்றேன். அவனுங்க எனக்கு துரத்திட்டு வரா மாதிரி இருந்தால் போதும். வேற எவனா வந்து அடிச்சு காலி பண்ணுறப்பறான். ஓகே, ஒன்று துரத்திட்டு வருது. இந்த ஒன்றுலாம் நம்மளுக்கு ஒரு விஷயமே கிடையாது. 137 மில்லியன் ஹெல்த்து. ஆடா போடா. கொஞ்சம் தள்ளி போய் இப்படி நின்றுவோம். வா, ஓடியா. இந்த சைடு வேற ஏதோ நான் பார்த்த மாதிரி இருக்குது. என்னது இது? ராக் கோலம், டெஸ்ட்ராயர் ராக் கோலம். வா, இந்த ஏரியாலாம் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக கொண்டுருவானுங்க. கொடூரமாக அடிச்சு நம்மளை கொல்லுவானுங்க. ஓ மை காட், இந்த இடத்துல ஒரு தெரிய என்னை பார்த்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த கரப்டடை இருக்கான். லைட்டாக இங்கே என்னமோ டும்முன்னு வெடிக்குது. என்னை ஃபாலோ பண்ணுங்கடா. வா, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கினே வா. அப்படியே ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு வா. வாங்கடா. எத்தனை பேர் வரானுங்க? 5 பேர் வரானுங்க. நான் ஃபாலோ பண்ணிக்கின்னு அப்படியே வா. கொஞ்சம் கொஞ்சமாக நான் நவுந்து எட்ட போயிடுறேன். ஐயோ, பேக்ரவுண்ட் சாங் வேறு கேட்குது. ஓகே, இந்த இடத்த போயிடலாம் இப்போ. ஐயோ போச்சுரா, ஏதோ எனக்கு பிரச்சனை வந்துருச்சு. எப்படிதான் ஒரு நேக்கா விளாண்டாலும் சம்பவம் நம்மளை துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இக்லோடானை எப்படியாச்சும் பிடிச்சலான்னு பார்க்குறான். விட்ட மாட்டேன்றானுங்களே. ஓகே கேஸ், மறுபடியும் ரீட்ரை பண்ணுவோம். விடுறதில்ல, கண்டிப்பாக நான் பிடிச்சே ஆகணும் இப்போ. ஏன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீடை மாற்றி கொடுப்பான். மேலே கிரிஃபின் பறக்குது, சோல் கிரிஃபின். எனக்கு தெரிஞ்ச அந்த மினியன்ஸ் இந்த இடத்த விட்டு போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். மான்டிஸா, எங்கந்திரா வரீங்க இந்த மாதிரி புதுசா? 2 எபிசோடா அதை பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அது பிடிக்கிறது ஈஸி தான் கைஸ். பட் ஆனால் அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறானுங்களே. கொஞ்சம் சர்ன்னு போயிடுவோம். கொஞ்சம் ஹைட்டாகவே போவோம். போயிட்டு அந்த இது லைட் ஹவுஸ் மேலே போய் ஃபஸ்ட்டு நிற்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணி போயிடுவோம். ஐயோ, தெரிச்சிட்டேன். சர்ன்னு கீழே இறங்கி. இது எனாஃப் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல எவனும் வந்து நம்மளை அடிக்கக்கூடாது. அடிச்சானுங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மினியன்ஸ் இந்த இடத்த விட்டு துரத்திட்டேன்னு நினைக்கிறேங்க. மினியன்ஸ் இல்லை, இப்போ அந்த இக்லோடானை மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். அந்த இக்லோடான் எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஒரு அடி அடிச்சா ஈஸியாக மாட்டிப்பாங்க. பட் ஆனால் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா. ஏதோ கிளைடர் இருந்தனால இப்போ கொஞ்சம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஐயோ, எங்கே இருக்கானு தெரியலையே. இந்த சைடில் தான் இங்கே ஒட்டின்னு இருந்தான். மேலே எங்கேயாச்சும் இருக்கானா? மேலெல்லாம் இல்லை. ஓகே கிஸ், தோற்காம பாருங்க. என்கிட்ட இன்ஃபர்னலோட ஏரோஸ் இருக்குது. இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே அடி டப்புன்னு வாங்கிக்க பார்ப்போம். இந்த ஒரே அடி தான் கைஸ். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம். இந்த இடத்துல இன்னொன்று புல்டாக் இருந்தது. புல்டாக் நில்றா. செத்து போடும். இவனையும் மயக்க தான் அடிச்சிருக்கேன், கில் பண்ணல. இவனுக்கு என்ன கேட்குது? 6 மேஜோ பெரிசா அசமா போச்சு. பார்த்தீங்களா, இந்த சீடை மாற்றி கொடுப்பான் பாருங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவன். மற்றபடி எதுவும் இவன் தேவைப்பட மாட்டான்.
புல்டாக்கு இது பேசாம புல்டாக்கு கொண்டுடுமா? ஓகே கொண்டுடுவோம். 6000 ஹெல்த் இருக்கா? பரவாயில்ல, இப்படி தான் அடிச்சு உன்னை கொல்லணும் போல. அடுத்த இவன்ட்டு வந்து ஹைட் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி 100 அடிச்சு நான் எப்போ இவனை காலி பண்ணுறது அதுக்குள்ள அவன் டேமே ஆகிடுவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு பாலை நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, பால் மாறி தான் ஒன்று இருக்கு. அவ்வளோதாங்க, இக்லோட டைம் ஆயிடுச்சு. வேலையை அதை தூக்கி பாலில் நான் போட்டுக்கிறேன். எவ்வளோ வந்துரு. அவ்வளோதாங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உருப்படியாக ஒரு விஷயம் கிடச்சிச்சு. ஆக்சுவலி கிளைடர் போட்ட பிறகு தான் இந்த விஷயம் சாத்தியமாச்சு, இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா என்டர்னல் மோடு கிளைடர். நம்ம நார்மல் கிளைடர்லாம் போட்டோன்னா வாய்ப்பு கிடையாது. ஓகே, எப்படியும் இது செத்துறோம். இதுக்கிட்ட இருந்து கொஞ்சம் ஐடி எடுத்துக்கலாம். ஐடி ஒரு அடி. இவ்வளோ ஐடி கிடைக்குதா? ஃபுட்டு வேற மாதிரி. எப்படின்னா மேலே ஒரு டூடு இருந்துச்சுல, அதையும் போட்டு தள்ளிடலாம். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஐடி கிடைக்கும். இருக்கா? ஓடி போச்சாது. டூடு டூடு. இப்போ ஹேங்கி கண்டுபிடிக்கணுங்க. ஹேங்கியும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவைப்படுவோம். சரி கேஸ், நம்ம இதே மாதிரி இந்த சைடு டூடு பார்த்தோம்ல, டூடு எத்தனை? 2000 தானா? தலையை காட்டுறோம். தலையை மட்டும் காட்டு. தலையை மட்டும் காட்டு. அடடா டேய், 2 மிஸ் ஆகுது பர்றா. போடு, கண்டினியூஸாக ஹெட் ஷாட்டு போடு. அடுத்தது தலையை மட்டும். அடடா மிஸ் ஆகுதே. ஏய் மிஸ் ஆகுதுடா. அப்படியே போடு, சேர்த்து போடா. போடு. வாய்டு ஐடி இவ்வளோ கிடைக்குதா? நல்ல விஷயமாச்சே. சரி கேஸ், நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நான் என்ன பண்ண போறேன்னு வச்சுக்கலாம், தண்ணியிலே போயிடுவோம். தண்ணிக்கு மேலே போனால் தான்டா வந்து அடிப்பீங்க. நான் தண்ணியிலே போயிடுவேன்டா. இந்த சைடு நம்மளுக்கு தேடி வந்தது எதாவது இருக்கா? இந்த சைடு தண்ணி. யாரா இவனுங்க புதுசு புதுசா வந்து அடிக்கிறானுங்க? எல்லாம் யாருன்னே தெரியல எனக்கு. சரி, எப்படியும் வைக்கிங் பை 1ல இருந்து நான் வந்து சுத்த ஆரம்பிச்சிடுறேன். நம்மளுக்கு ஹேங்கி கண்டிப்பா இப்ப நம்மளுக்கு தேவைப்படும். ஹேங்கி நம்ம இப்ப பிடிக்கணும். 2 வைவி நீங்க சுத்துது. ஐயோ, என்ன மாதிரி இடம்டா இது? இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கே கூடாது. வைக்கிங் பை 3 தான் கரெக்டா இருக்கும். வைக்கிங் பை 3 அந்தான சைடு போயிடுவோம். அந்த சைடுல எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்தாச்சு. ஐயோ, ரேடியேஷனா? ரேடியேஷன் எஃபெக்ட் யாரு எனக்கு கொடுத்தா? திடீர்னு ரேடியோவே போச்சு 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 போச்சு. சாவு போறேன். திடீர்னு எப்படி எனக்கு ரேடியேஷன் எஃபெக்ட் வந்துச்சுன்னு தான் தெரியல. அந்த ராக்டராக்கு நம்ம கதையை முடிச்சு விட்டான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே தாக்கு பிடிக்கணும் கைஸ். இந்த சைடு எவனும் இல்லை தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். இருக்கிறாங்க கைஸ். அந்த இடத்துல இவன் இருக்கான், ஸ்டார் வைவின். மினியனா இவனுங்களா? எவன் போடுறதுன்னு தெரியலையே. ஓகே, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம இந்த ரேடியேஷன்லேயே எஃபெக்ட் ஆகிருக்கணும். பெருசாக ஹெல்த்து குறையில, லைட்டாக ஹெல்த்து குறையுது. ஃபுட்டு ஐயோ இதுதான் இருக்குது. இது அடித்தா ஃபுட்டு ஏறாதடா. சரி, 30 செகண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அப்படியே போயிட்டு தேட ஆரம்பிப்போங்க. ஏய், டூடு ரிப்பரா? டூடு ரிப்பருக்கு எங்கேருந்துடா வர நீலாம்? எங்க இருந்து வந்து அடிக்கிறானுங்கன்னே தெரியல. டம்மு 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 டம்முன்னு விழுது எனக்கு. ஐயோ, தப்பான இடத்த கொடுத்துட்டேன். ஆமா, தப்பான இடத்துல கொடுத்துட்டேன். அது எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஐயோ, இங்கே எவனோ இருக்கிறானே. இங்கே யாரா அது? ஐயோ, இது அப்பப்போ டெத் ஆயிட்டேன்னா இது மாத்திக்கிட்டே இருக்குங்க. ஓகே, பறந்துரு. ஏண்டா இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தனே, அப்போல்லாம் உன் பவரை போட மாட்டியாடா? ஓகே, S1க்கே போயிடலாம். ஐயோ, தப்பான இடத்துக்கு வந்து இறங்கிட்டேன். நினச்சேன் இது நடக்கும்னு நினச்சேன்.
தப்பான இடத்துல வந்து இறங்கிட்டேன். இங்க எவனும் இருக்கக்கூடாது. மோசமா இருந்தானுங்கன்னா மறுபடியும் பிரச்சனை தான். தெரிஞ்சு எவனும் இருக்க மாட்டான் தான் நினைக்கிறேங்க. இவெல்லாம் இன்கேம் தான். ஓ மை காட், இது என்னது இது? அர்ஜென்ட் டவர்ஸா? அதனால இந்த சைடு எங்கேயோ தேடிக்கிட்டு போவோம். ஏதாச்சும் இங்கே இருக்கணும். என்னதுடா இது? ஏதோ முட்டை முட்டையா போகுது. அங்கே எவன் இருக்கிறான்னு தெரில. மோசமா இருக்கிறானுங்க. எல்லாத்தையுமே நம்மளால டேம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ இருக்குது. என்ன இருக்குன்னு தெரில. டிராகனா? ஓகே, நம்ம கிளம்பிடலாம். Bone dinos. Oh my god. Vampire. இன்னும் கொஞ்சம் மேலே போடும். எங்கேயாச்சும் இந்த ஹேங்கி. நான் ஒரு விஷயத்த இப்போ பண்ணணும் கைஸ். இருங்க வரேன். அது ஹைலண்ட்ஸில் ஜங்கிள் 1ல் தான் இருக்கு. ஏய் என்னடா ஆடாங்க. மீண்டும் மீண்டுமா? செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். ரொம்ப மோசமாக இருக்குது. கண்ட மணிக்கும் ஸ்பான் ஆகுது. வாய்டு டெஸ்டாயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, டெஸ்டாயர்லாம் 7 கொடுத்துருக்கேன். இதெல்லாம் 1 கொடுத்துருக்கணும். ஓகே, டெஸ்டாயர் கோலம் 1. போஸ்டரியன் ஜெயிண்ட்லாம் இதெல்லாம் பாஸ்ன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துடலாம். டொலைட்டு இருக்கட்டும். வாய்டு டர்ட்டில், வேம்பரரு, ஈவிலு அதெல்லாம் இருக்கட்டும். ஒன்று கரப்டடில் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கரப்டடை டேமிங் பண்ண முடியுமான்னு தெரில. அதனால் அதுக்கெல்லாம் கரப்டடுக்கெலாம் 3 கொடுத்துட்றேன். மெக்கானிக்கல் ஹேங்கி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும். எதுக்கோ படுத்துருங்க. ரூத் ஆங்குலர் ஃபிஷ் 10. ஓகே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவே இருக்கட்டும்னு நினைக்கிறேங்க. நான் என்னடாச்சு? ஓ மை காட், சூறாவளி வேறு வந்துருச்சா? இப்போ இந்த மொத்த டெஸ்ட்ராய் டைனோஸ் போட்டுருணும். ஓகே, டெஸ்ட்ராய் டைனோஸ் போட்டேன். கிட்டத்தட்ட 557 கிரீச்சர் இப்போதைக்கு ஸ்பான் பண்ணி விட்ருக்குங்க. இது எந்த இடத்துல வேணால் ஸ்பான் ஆயிருக்கும். அவ்வளோ முடிஞ்சுது. ஓகே, இதுக்கப்புறமேட்டு அந்த கொசன்னு அந்த பிரச்சனை இருக்காது. நார்மலாக இருக்கும். சும்மா டெத் ஆகிற அந்த பிரச்சனை இருக்காது. ஆஃப் பண்ணிக்கலாம். இது நான் எப்பயோ பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இப்போ தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நிறைய டைனோஸ் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஒன்று ஸ்பான் ஆகுது பாருங்க. யார் இவன்? இன்ஃபர்னல். ஓகே, இன்ஃபர்னல் ஸ்பான் ஆகிருக்கான். எனக்கு தேவையானவன் எவனோ இங்கே ஸ்பான் ஆகிருக்கானா? இவனும் இருக்கிற மாதிரி தெரில. இங்கேயும் நிறைய ஸ்பான் ஆகிடுச்சோ? ஐயோ, இங்கேயும் நிறைய ஸ்பான் ஆகிருக்கு போல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இன்னொரு டெஸ்ட்ராய்ட் டைனோஸ் போட்டோன்னா சரியிடும். இங்கே எவனோ இருக்காங்க. யாருன்னு தெரியலையே. ட்ராகனாக இருக்குமோ? இவ்வளோ தூரத்துலேருந்து விசிபிள் தெரியுது.
இந்த சூறாவளி எப்போ போட்டு போகும்னு தெரில. இது வேற ரொம்ப பிரச்சனை பண்ணுது. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைனோஸை தேடுவோம். போய்ட்டு ஃபியோமேயை தேடுவோம். ஃபியோமேயா நம்மளுக்கு தேவைப்படுவோம் இந்த டைமில். ஃபியோமேயா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பான் ஆக மாட்டான். இதுக்கு மேலே ஒரு இடத்துல தான் ஸ்பான் ஆவான். இந்த ஆள் இந்த சைடு போய் தேடுவோம். இந்த இடத்துல அவன் ஸ்பானிங் இருக்குங்க. ஐயோ ரொம்ப நைட் ஆகி போச்சே இந்த சூறாவளினால. இங்கே எங்கேயாச்சும் இருக்கானா நம்ம அப்படியே தேடிக்கிட்டே போகிறோம். ஓகே, ரொம்ப நைட் ஆகிடுச்சு கேஸ். நான் என்ன பண்ணேன்னு வச்சுங்களேன், என்னோட பேஸுக்கு போயிட்டு இந்த சூறாவளி போட்டோம். அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் திரும்பி வரேன். ஓ தூபருங்க கேஸ், போட்டு வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டேன் கடைசியில். இங்கே இருக்கான். ஓகே, ஆங்கி இங்கே இருக்காங்க கேஸ். ஓவிராப்டரும் இங்கே இருக்காங்க கேஸ். இன்னைக்கு பாருங்க, இப்போதான் மாட்டினா மொத்தமாக மாட்டுவானுங்க, இல்லை ஒருத்தவங்க கூட மாட்ட மாட்டான். ஓகே, ஆங்கி மிஸ் ஆகிடாத. ஏரோஸ் கம்மியாக இருக்குது. ஆங்கி மாட்டிக்கிச்சு. ஓவிராப்டரு பரவாயில்ல, இவன் முட்டை கேட்கல. நீயே மாட்டிக்க வைக்கலண்ணா. ஓகே கேஸ், வேலை முடிஞ்சது. சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பிரச்சனைனா என்கிட்ட இப்போது பெரிஸ் இல்லை. பெரிஸ் வேணும். இவனும் பெரிஸ் தானே கேட்குறான். இவனும் பெரிஸ் தான் கேட்குறான். ஓகே, காமா கொஞ்சம் போட்டுக்கிட்டேங்க. மேஜோ பெரிஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. மேஜோ பெரிஸ் கொடுங்கடா. ஃபர்ஸ்ட் நான் ஹேங்கி கொடுத்துட்றேன். ஏ ஹேங்கி, ஹேங்கியோட பவர் என்னன்னு எனக்கு தெரியல. பார்ப்போம். என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சாப்பிடுது. ஓகே சூப்பரு. கொடுத்த செகண்டே டப்புன்னு சாப்பிட்டான். இவ்வளோ வந்துரு. இதை வச்சு இக்லோடானுக்கு கொடுப்போம். நீ சாப்பிடு. சரி, நல்ல வேலை எக்கு கேட்டிருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம். பெரிஸ் தான் கேட்குறானுங்க. டப்பு 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 டப்புன்னு டைம் ஆகிட்டானுங்க. இவனுங்களுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்போ பாருங்க எவ்வளோ சிம்பிளாக இவனுங்கெல்லாம் பிடிச்சிட்டோன்ட்டு. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சுது. நம்ம ஃபார்மிங் பண்ணுறதுக்காக எல்லா விஷயமும் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபியோமேயா மட்டும் முடிச்சுட்டா போதும். இப்போ ஃபியோமேயா எங்கேயா போய்ட்டு நான் தேடி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சூறாவளியிலேருந்து நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். சரி கேஸ், நம்ம இப்போ பேசிக் டைனோஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு டங் பீட்டில் அப்புறமேட்டு ஃபியோமேயா. ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நீங்கள் நம்ம பிடிக்க முடியுதா பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பிடிச்சாதான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஸோ இப்போ நான் ஸ்பாயில் மீட் மட்டும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு இந்த ஏரியா விட்டு ஓடிடுறேன். ஸ்பாயில் மீட் 50 போதும். சரி ஓகே, கிளம்பிடுவோம். மேலே என்ன டும்மு டம்முன்னு ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. மேலே எவனா இருக்கிற மாதிரி தெரில. சரி, பீட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை சைடில் நிறைய இருக்கும். சரி ஓகே, எரிமலை போச்சுரா. இருங்க, நம்ம பீட்டில் பிடிக்கிறது முன்னாடி ஃபியோமியா பிடிச்சிக்கலாம். ஃபியோமியா இந்த சைடு இருக்கணும். வைக்கிங் பே 1 2 3 இல்லை ஜங்கிள் 3. ஓகே, ஜங்கிள் 3ல் இருக்கும். ஜங்கிள் 3ல் எந்த சைடு இருக்கும்னா இந்த சைடு தான் எங்கேயோ போகணும். மேலே எங்கேயாச்சும் இருக்குங்க, தேடணும். இந்த சைடில் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கே இருக்கும் தான் தெரில. இங்கே இருக்கான்னு தேடணும். அடடா, இங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டில் மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபியோமியா இருக்கும்.
ஓகே, இகா இருக்கு கேஸ் இங்க. ஆசரோஸ் இதெல்லாம் தான் இருக்கு. ஆம்பரர் சோலா. ஓகே நைஸ். இந்த சைடு சுத்தத்துல ஏதோ நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிருக்கு. எவனா இங்க மோசமானது இல்லைல்ல. ஏய் நல்லா இருக்கு கேஸ் பார்க்கறதுக்கே வேம்பரர் சோலு. சரி இந்த சைடு நம்ம தேடி பார்ப்போங்க. இந்த இடத்துல ஸ்பான் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இங்கே ஸ்பான் ஆகும். அப்படிலாம் அந்த லாஸ்ட்டில் தனியாக ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். அந்த ஐலாண்ட்லேயும் அது ஸ்பான் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சைடு தேடுவோம். பீட்டில் இந்த சைடு இருக்கிற மாதிரி தெரியலையே. இந்த இடத்துல ரெக்ஸ் தான் நிறைய ஸ்பான் ஆயிருக்கு. ஆனால் போய் அவங்ககிட்ட கரெக்டாக போய் உட்காடுறேன். நான் இன்கேம் ரெக்ஸ்ன்னு நினச்சேன் அவனை. கடைசியில் பார்த்தனா அவன் மவுட் ரெக்ஸ் போல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு அவன் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, வேற வழியாக போயிட்டு நம்ம தேட ஆரம்பிப்போம். சும்மா டெத் ஆகிட்டே இருக்குன்ட்டு தான் ஸ்பானிங்கை குறைச்சேன். ஸ்பானிங்கை குறைச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கு. சரி ஓகே, இந்த சைடு தேடுவோம். இந்த சைடில் கண்டிப்பாக ஸ்பான் ஆகணும். சரி நான் நிறைய பார்த்துருக்கேனே. ஹேங்கிலாம் தான் இருக்கு. எல்லாமே இன்கேம் ஹேங்கின்னு நினைக்கிறான். எல்லாமே இன்கேம் ஹேங்கி தான். நம்ம நேரத்தில் பார்த்தீங்களா இந்த இடத்துல எப்பயுமே ஒரு ஃபியோமியா இருக்கும். பட் ஆனால் நம்ம தேடி வந்த டைமில் இருக்க மாட்டேங்குது. வருவேன் டெக் பாஸ் சரோசா. தோருக்கு கிஸ் அதானே பார்த்தேன். எப்பவுமே இந்த இடத்துல ஒன்று இருக்கணுமே. பூம். ஐயோ அவன் கரெக்டாக அடிச்சிட்டேன். இது இல்லையே. அட்டாக் பண்ணுறான்னா என்ன? தேங்க்யூ. இதோட சாப்பிட்றா. நெக்ஸ்ட் பீட்டில் பிடிச்சா போதுங்க. ஓகே டைம் ஆயிட்டான். பீட்டிலுக்கு எப்படியும் எரிமலை சைடில் தான் பீட்டில் நிறைய ஸ்பான் ஆகும். எரிமலை சைடு போகிறதே ரொம்ப கஷ்டமாச்சே. சரி கேஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க. பீட்டில் எனக்கு தெரிஞ்சு எரிமலை சைடில் அப்புறம் கேவுக்குள்ளே இருக்கும். சரி ஓகே அப்படியே தேடிக்கிட்டே போவோம். ஓரளவுக்கு பரவாயில்ல கேஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஃபர்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இப்பெல்லாம் பறக்கவே முடியாது. ஓரளவுக்கு நம்ம ஃப்ரீயாக பறக்கிறோம்ல. ஓகே இப்போ நம்ம இந்த பக்கம் போனோம். பிச்சுக்கிட்டு பறக்க முடியாதுங்க. ஒன்றே ஒன்று பிடிச்சிட்டுனா போதுங்க சார். அது மூலிமா ஃபிட்னஸ் கொஞ்சம் நிறையவே ரெடி பண்ணிடலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பின்னை வச்சு தான் ரெடி பண்ணணும். பின்னை வச்சு ரெடி பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதான். கண்ணில் ஒன்றாச்சும் மாட்டிடு. என்னது அது எல்லாமே ஒன்று கூட மாட்டலையே. ஏய் இந்த சைடு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நிலப்போ அர்ஜென்ட் அவைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்ல. ஆனால் கலர் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குல்ல. இவங்க மேண்டிஸு இதெல்லாம் தான் இருக்கு. யாச்சும் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். தட்டி தூக்கிட்டு போயிடலான்னு நினச்சேன். போச்சுரா. கொஞ்சம் வேகமாகவே பறப்போம். ஸ்டாப் போடு இங்கே. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். பால்மேட் எடுத்துகிட்டு வரலான்னு நம்ம ஆள் தான் இவன் இருக்கானே. இவனை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இவனை யூஸ் பண்ணி இவனுக்கு 4 ஸ்பீடு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், நம்ம ஆள் போட ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இதுவே போதும். ஒன்று போதும். ஓகே மீடியம் சைஸில் ஒன்று கிடச்சிருக்கு.
ஐ திங்க் மீடியம் ஒன்று போதும்ல. மீடியம் ஒன்று போதும். ஓகே ஸ்டே மேட்ச். வேலை முடிஞ்சுது. இல்லை இன்னும் ஒன்று கிடச்சிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒன்று கிடச்சாவா இந்த இடத்துல இவ்வளோ இருக்கே. என்ன பண்ணலாம், என்கிட்ட இப்போ இது இருக்குல்ல, ஸ்டெம்பெரிஸ் இல்லை. ஸ்டெம்பெரிஸ் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துட்டுமா? ஸ்டெம்பெரிஸ் உள்ளே கலெக்ட் பண்ண முடியுமா? கலெக்ட் பண்ண முடியாது. சரி நான் போய் கீழே போய்ட்டு ஸ்டெம்பெரிஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறதையும் சேர்த்து பிடிச்சிட்டு வந்துடும். எல்லாம் மரம் தானே இருக்குது, செடியே இல்லையே. செடி இந்த இடத்துல பில்லே இல்லை. நான் போயிட்டு எங்கே போய் ஸ்டெம்பெரிஸ் கலெக்ட் பண்ண போகிறேன். ஓகே இது இருக்கு. ஒன்னே ஒன்று தான் கைஸ் போட்டிருக்கான். ஏண்டா வழக்கமாக நிறைய போடுவானே, டயட்டில் இருக்கானோ? சரி போதும், இந்த ஒன்னே போதும். நம்ம ஒன்று மட்டும் முடிச்சுட்டு கிளம்பிடலாங்க. வேலை முடிஞ்சது. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அப்படியே ஸ்பீடாக நம்ம பேசிக் போயிட வேண்டியதான். வேலை முடிஞ்சது கைஸ். இன்றைக்கான வேலை எப்படியோ எங்கேயோ சுற்றி எங்கேயோ முடிச்சாச்சு. கிளைடர் மட்டும் இல்லைனா வாய்ப்பே கிடையாது. நேரம் நம்ம அடி வாங்கிட்டு தான் கடந்திருக்கணும். கிளைடரு அப்புறம் ஸ்பானிங் ரேட்டை கொஞ்சம் குறைச்சி விட்டது. ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலான்னா இன்றைக்கான கண்டென்ட்டை நம்ம உருப்படியாக எடுத்துருக்கவே முடியாது. ஓகே எல்லாம் டெம்பரவரி தான். நம்ம பேஸ் கட்டும் போது இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு மாற்றி வைக்கணும். டெம்பரிஸ் என்கிட்ட எவ்வளோ இருக்கு? டெம்பரிஸ் வேறு 56 தானா? அதே இவன் அந்த அளவுக்கு வேகமாக போட மாட்டேங்கிறான். அதான் பிரச்சனையாக இருக்குது. ரொம்ப கம்மியாக போடுறாங்க. நவுரடை எவ்வளோ கிடச்சிருக்கு? ஏய் அடங்கோ சாப்பிட்டு இருக்கேங்க கருமம். கருமமே போய் சாப்பிட்டுட்டு இருக்கேங்க. தெரியாதவன் ஈ எழுத்திருக்கேன். டீ எழுத்துறதுக்கு பதில் மறுபடியும் அதான் பண்ணிருக்கேன். செக் 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 செக். நான் மாதிரியான வேலையை பார்த்து விட்ருக்கேன் பாருங்க. சரிங்க நான் வெளியே போயிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டெம்பரிஸ் பிச்சுட்டு அதுக்கு எடுத்து போட்டு விட்ருவோம். இக்லோடான் எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறான். கலெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிச்சுட்டு பறக்கிறான் பாருங்க. ஸ்பீடு என்ன ஸ்பீடு கைஸ். இது கலெக்ட் பண்ணுவானா? வேற மாதிரி கலெக்ட் பண்றானே. நம்மளுக்கு ட்ரைக்கே தேவையில்ல. இவனே பார்த்தீங்கன்னா நல்லா கலெக்ட் பண்றான். இதுதான்டா வேணும் எனக்கு. சும்மா தாறுமாறா கலெக்ட் பண்றாங்க. போதும் நம்மளுக்கு பெரிஸ்க்கு இப்போ பிரச்சனையே கிடையாது கேஸ். இவனே பார்த்தீங்கன்னா நல்லா கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றான். ஸ்பீடு எப்படி ஓடுது பாருங்களா. சும்மா கிரு 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 இருக்கு ஸ்பீடு. ஏதோ சீடு என்னால் இப்போதைக்கு செய்ய முடியும் போல. இது என்ன சீடு? 44 சீடு. ஓகே எப்படியே சாவான்னு நினைக்கிறேன் நான். ஓகே
இன்னும் கொஞ்சம் கூட்டுறா சீடை. இந்த சீடு மேஜோபெரிஸ் நம்ம என்ன பண்ணலாம்னு வச்சுங்களேன், ஃபீடரில் போட்டு விட்ருவோம். எல்லாமே கொடூரமான பசியில் இருப்பானுங்க. Your enable wandering. புள்ளிய கடை. இப்போதைக்கு வேற ஆப்ஷன் இல்லை, இப்படிதான் பண்ணி ஆகணும். enable wandering உள்ள போ. சூப்பர் கேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஃபெர்டிலைசரை உட்காந்து ரெடி பண்ணோம். ஸோ இந்த இருக்க ஃபெர்டிலைசர் எடுத்துன்னு போயிட்டு இந்த பீட்டிலுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஃபெர்டிலைசர் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம இந்த சீடு செஞ்சோம் பார்த்தீங்களா, இந்த சீடை நம்ம வந்து வளர வைக்கணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வாய்டு டைனோஸை பிடிக்க முடியும். ஓகேவா? எப்படியும் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு டைனோஸை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கான எல்லா வேலைகளும் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஐட்டம் கலெக்டர் மட்டும் ஒருத்தவனை செஞ்சு வச்சுட்டு அவனுக்கு பவர் கொடுக்கணும். ஐட்டம் கலெக்டர் இந்த ஒரு பாருங்க. சிமெட்டிக் பேஸ்ட் இல்லையா? சிமெட்டிக் பேஸ்ட் நிறைய செஞ்சு வச்சுனடா, ஏன் இல்லை? அப்புறம் சிமெட்டிக் பேஸ்ட் இன்னுமா செஞ்சுட்டு இருக்கான்? 10 தான் இருக்கான். ஒரு 100 46 தான் செய்ய முடியுமா? இது இவ்வளோண்டு இருக்கு, அப்புறம் ஏன் சிமெட்டிக் பேஸ்ட் இல்லைன்னு வந்துச்சு? அவனுக்கு எவ்வளோ வேணும் ஐட்டம் கலெக்டர் இருக்கு? ஓ 125 வேணுமா? நைஸ். சிக்ஸ்டீன் கேரக்டர் இல்லை. ஓகே, ரெடி ஆயிடுச்சு கேஸ். ஸோ இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா பூப் கலெக்ட் பண்ணுவான். அந்த பூப் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் லெவல் பூப்பாக இருக்கும். ஓகேவா? ஆனால் என்ன பண்ண இவனுக்கு பவர் கொடுக்கணும். ஸோ பவர் கொடுக்குறதுல தான் விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் செய்யணும். ஸோ இதை நம்ம செஞ்சு வைக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் கொடுக்குறது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் செஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த ஒர்க்கு கரெக்டாக நடந்துட்டுருக்கு. லெவல் நம்ம இப்போ தான் 47 வந்திருக்குமா? 50 லெவல் தாண்டணுங்க. 50 லெவல் தாண்டா தான் பார்த்தீங்கன்னா எல்லா என்கிராம்ஸையும் நம்ம உடனே அன்லாக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எபிசோடில் ஓரளவுக்கு பேஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டுடலாமா? இல்லை பேஸ் ஸ்ட்ரக்சர் செய்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படும். எலக்ட்ரானிக்ஸு அது இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் இவன் எழுந்திருக்கல. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பேசிக் டைனோஸ் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சாச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் வந்து நம்ம மெயின் டைனோஸே பிடிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக வரும் கைஸ். ஓகேங்களா? சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.